ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் அந்த காம்படிஷன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி பெரிய புராணம் பற்றின தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுக்க போகிறது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, பெரிய புராணம் பற்றின அடிப்படை விஷயங்கள், அதோடைய ஆசிரியர் குறிப்பு, பெரிய புராணம் எப்படி பகுக்கப்பட்டிருக்கு, அடுத்து சருக்க விளக்கம், இதில் உள்ள சருக்கங்களுக்கான அந்த தலைப்பு எப்படி வச்சுருக்காங்க, எதன் அடிப்படையில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விளக்கங்கள், அடுத்தது நாயன்மார்களோட எண்ணிக்கை. ஸோ இதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை தான் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க இந்த வீடியோவில். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம காம்படிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பெரிய புராணம். சைவ திருமுறைகள் மொத்தம் 12. இதில் கடைசியாக அமைஞ்சிருக்கிறது தான் பெரிய புராணம். பொதுவாக புராணங்கள் கடவுள்களுடைய அருட்செயல்கள் பற்றி தான் எழுதப்படும். ஆனால் பெரிய புராணம் முழுக்க முழுக்க மனிதர்கள், அதாவது 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தொகுத்து எழுதப்பட்டது. கிட்டத்தட்ட பெரிய புராணத்தை சமத்துவ புராணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா இதில் எல்லா ஜாதியை சார்ந்த அடியார் வரலாறு இடம்பெற்றிருக்கு. எடுத்துக்காட்டா கண்ணப்பர், இவர் ஒரு வேடவர் குலத்தை சார்ந்த அடியார், அதாவது சிவன் முன்னாடி எல்லாருமே சமம் அப்படின்றத பெரிய புராணம் சொல்லாமல் சொல்லுது. சேக்கிழார் எழுதின பெரிய புராணத்துக்கு திருத்தொண்டர் புராணம் அல்லது திருத்தொண்டர் மாக்கதை அப்படின்னு பெயர்கள் இருக்கு. பெரிய புராணம் சைவ அடியார்களுடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகளை விவரிக்கும் ஒரு நூல். சைவ சமய இலக்கியங்களில் இந்த பெரிய புராணம் மிகச்சிறந்த ஒரு நூலாக கருதப்படுது. தமிழ்நாட்டில் வாழ்ந்த 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கையில் நடந்த சமய நிகழ்ச்சிகள், இறைவன் அந்த அடியார்களுக்கு அருள் செய்த நிகழ்ச்சி, அந்த அடியார்களோட இறைபக்தி, இது போன்ற நிகழ்வுகளை ஒன்று திரட்டி எழுதப்பட்ட நூல் தான் பெரிய புராணம். இந்த அடியார்கள் வாழ்ந்த காலத்துக்கும் பெரிய புராணம் இயற்றப்பட்ட காலத்துக்கும் கிட்டத்தட்ட 6 இல்லைனா 7 நூற்றாண்டுகள் இடைவெளி இருக்குது. இந்த கால இடைவெளியில் 2 புலவர்கள் நாயன்மார்களுடைய வரலாற்றை பாடியிருக்காங்க. அதில் ஒருத்தவர் சுந்தரர். இவர் எழுதிய நூல் திருத்தொண்டர் தொகை. அதே மாதிரி நம்பியாண்டார் நம்பி, இவர் இயற்றியது திருத்தொண்டர் திருவந்தாதி. இந்த 2 நூல்களும் தான் பெரிய புராணத்துடைய அடிப்படை நூல்கள். அடுத்தது பெரிய புராணத்துடைய ஆசிரியர் குறிப்பு. பெரிய புராணத்துக்கு ஆசிரியர் சேக்கிழார். இவர் தொண்டை நாட்டில் குன்றத்தூரில் வேளாளர் குலத்தில் பிறந்தவர். இவருடைய இயற்பெயர் அருண்மொழித்தேவர். 2ஆம் குலோத்துங்க சோழன் இவருக்கு தன்னுடைய அமைச்சரவையில் முதல் அமைச்சராக பதவி கொடுத்து உத்தம சோழ பல்லவன் அப்படின்ற பட்டமும் கொடுத்து சிறப்பு செஞ்சாரு. சேக்கிழார் காலத்தில் சீவக சிந்தாமணி நூல் புகழ்பெற்றதாக இருந்தது. 2ஆம் குலோத்துங்க சோழன் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நிறைய பேர் வேற்றுமத காப்பியங்கள்ல ஆர்வம் அதிகமாக கொண்டிருந்தாங்க. இதனால சேக்கிழார் அந்த அரசனை சமண சமய காப்பியங்களுடைய அந்த சுவையை விடுத்து சைவ சமய நூல்களையும் அவர் ஈடுபாடு கொள்ளணும் அப்படின்றதுக்காக திருத்தொண்டர் தொகை, திருத்தொண்டர் திருவந்தாதி இது மாதிரி நூல்களை பற்றி மன்னன் கிட்ட எடுத்து சொல்றாரு. இந்த நூல்களுடைய சிறப்பை தெரிஞ்சுக்கிட்ட மன்னன் அடியார் வரலாற்றை காப்பியமா பாடும்படி சேக்கிழாரை கேட்டுக்கிட்டாரு. மன்னனுடைய வேண்டுகோள் படி தில்லையாகி சிதம்பரத்துக்கு போற சேக்கிழார் அங்க இருக்கிற சிவனை வேண்டாரு. ஈஸ்வரன் உலகலாம் அப்படின்னு முதலடி எடுத்து கொடுக்க அதை செய்யுளோட முதல் சீரா அமைச்சு 63 நாயன்மார்களுடைய வரலாறு பெரிய புராணமா இயற்றப்படுது. அடுத்தது காப்பிய பகுப்பு. பெரிய புராணத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 2 காண்டங்கள் இருக்கு. முதல் காண்டத்தில் 5 சருக்கங்களும், 2வது காண்டத்தில் 8 சருக்கங்களும் அப்படின்னு மொத்தம் 13 சருக்கங்கள் இருக்கு. இந்த 13 சருக்கங்களையும் கிட்டத்தட்ட 4286 பாடல்கள் பெரிய புராணத்தில் இருக்கு. கைலாய மலையில தொடங்கி அதே மாதிரி மீண்டும் கைலாய மலையில முடிகிற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. பெரிய புராணம் சுந்தரருடைய திருத்தொண்டர் தொகையை அடிப்படையாக வச்சு அமைஞ்சதால தன்னுடைய சருக்கங்களுக்கு திருத்தொண்டர் தொகையில் இருக்கிற 11 பாடல்களுடைய முதல் அல்லது 2 சீர்களை சேர்த்து பேர் வச்சாரு. பெரிய புராணத்தில் மொத்தம் 13 சருக்கங்கள் இருக்கிறத நம்ம பார்த்தோம். இதுல முதல் சருக்கம் கைலாய மாலையோட மாண்புகளையும் சிறப்புகளையும் பத்தி சொல்றதால திருமலை சருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அதே மாதிரி 13வது சருக்கம் வெள்ளையானை சருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சுந்தரர் வெள்ளையானை மேலே ஏறி கைலாயம் போறதை பத்தி இந்த சருக்கத்துல பாடியிருக்காரு. நாம இப்ப இந்த சருக்க விளக்கம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பெரிய புராணத்துல மொத்தம் 13 சருக்கம் இருக்கு. அதுல முதல் சருக்கம் திருமலை சருக்கம். இது கைலாய மலையோடைய சிறப்புகளை பத்தி சொல்றது. இது திருத்தொண்ட தொகையோட முதல் பாடல், அதாவது தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்ற பாடல்ல முதல் 2 சீர்களை எடுத்து இந்த சருக்கத்துக்கான பெயரை அவர் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி 2ஆம் பாடல் இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கடியேன், அதுல இருந்து இலைமலிந்த அப்படின்ற வார்த்தையை மட்டும் எடுத்து இலைமலிந்த சருக்கம் அப்படின்னு அதுக்கு பெயர் வச்சிருக்காரு. 3வது பாடல் மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன், இதுல இருந்து மும்மையால் உலகாண்ட சருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல பேர் வச்சிருக்காரு. அடுத்தது 4ஆம் பாடல் திருநின்ற செம்மையே செம்மையாய் கொண்ட, இதுல இருந்து திருநின்ற சருக்கம். வம்பரா வரிவண்டு மனம் நார மலரும், இதுல இருந்து வம்பரா வரிவண்டு சருக்கம். 6வது பாடல் வார்கொண்ட வனமுலையால் உமைபங்கன் கழலே, இதுல இருந்து வார்கொண்ட வனமுலையால் சருக்கம். அடுத்தது 7வது பாடல் பொய்யடிமையில்லா புலவர்க்கும் அடியேன், இதுல இருந்து பொய்யடிமையில்லா புலவர் சருக்கம். 8ஆம் பாடல் கரைகண்டன் கழடியே காப்பு கொண்டிருந்த, இதுல இருந்து கரைகண்டன் சருக்கம். 9வது பாடல் கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான், கடல் சூழ்ந்த சருக்கம். அதே மாதிரி 10ஆம் பாடல் பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன், இதுல பத்தராய் பணிவார் சருக்கம். 11ஆம் பாடல் மன்னிய சீர் மறைநாவன் நின்ற ஊர் பூசல், இதுல இருந்து மன்னிய சீர் சருக்கம். 13வது சருக்கம் வெள்ளையானை சருக்கம்.
ஸோ சுந்தரர் இயற்றிய திருத்தொண்ட தொகையை அடிப்படையாக வச்சு தான் இந்த சர்க்கங்களுக்கு அவர் பேர் கொடுத்துருக்காரு. அடுத்தது நாயன்மார்களின் எண்ணிக்கை. உங்களுக்கே தெரியும், மொதல் நாயன்மார்களின் எண்ணிக்கை 63. ஆனால் சுந்தரர் இயற்றிய திருத்தொண்ட தொகையோட அடிப்படையில் மொத்தம் 60 நாயன்மார்கள் தான் இருக்காங்க. அதில் 58 ஆண் அடியார்களும் 2 பெண் அடியார்களும் இருக்காங்க. ஆனால் பெரிய புராணத்தின் அடிப்படையில் 63 நாயன்மார்கள். அதாவது இதில் சேக்கிழார் சுந்தரரையும் சுந்தரருடைய தந்தை சடையனாரையும் அவருடைய தாய் இசைஞானியார் இவங்க 3 பேரையுமே சேர்த்து மொத்தம் 63 நாயன்மார்களாக இதில் பாடல் பாடியிருக்காரு. அதனால தான் மொத்த எண்ணிக்கை 63 நாயன்மார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மேலும் உங்களுக்கு பெரிய புராணம் பற்றின இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதுக்கான இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி ஒரு வீடியோவை உங்களுக்கு நான் போடுறேன். மேலும் இது மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம காம்படிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.